இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்து சமீபத்தில் வெளியானது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதியில் எந்த வேட்பாளர் எவ்வளோ வாக்குகள் பெற்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே elections.tn.go.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெல்கம் டு த வெப்சைட் ஆஃப் சீஃப் எலக்டோரல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு அவர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஜென்ரல் எலெக்ஷன் டு லோக்சபா 2024 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஜென்ரல் எலெக்ஷன் 2024 ஃபைனல் ரிசல்ட் பிசி வைஸ் பார்ட் 2 ஃபார்ம் 13 சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கான்ஸ்டியூன்சி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு டேப்லர் கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே அசம்பிளி நேம் எல்லாமே இருக்கும். அசம்பிளி நேமில் நீங்கள் செலக்ட் பண்ண பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் என்னென்ன தொகுதிகள்லாம் இருக்கோ அந்த தொகுதி பெயர் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய தொகுதி எதுவோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர்களுடைய பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய தொகுதியில் குறிப்பிட்ட வேட்பாளர்கள் வந்து எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த தொகுதியில் எவ்வளோ வேட்பாளர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஆப்ஷன் வந்து தற்போது புதிதாக எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.